பைக் போகிறாங்களா? பேசும் படத்தோட நான் படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துட்டா நான் படம் டேட்டில் வந்து பாருங்கள். ஆனால் இது மாதிரி ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா விஜய் சேதுபதினாவே டாக் தான், வாய்ஸ் தான், அதில் எதுவுமே இல்லை. ஏன் செலக்ட் பண்ணுறது? இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு படத்தை வித்தியாசமாக இருக்கும் ஒரு படத்தை பண்ணணும். படம் அந்த கதை போகிற போக்கும் அது பேசுகிற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கும். அது பெரிய ரிஸ்க்கு வேறு. நான் பைக்கிங் கற்றுக்கிட்டேன். ஏன் ரிஸ்க்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நீ பேசலாம், ஏன் பேசாமல் இருக்காங்க தோணிக்கூடாது. ஒவ்வொரு காட்சியை கொடுத்து அது மேலே ஒரு கவனம் இருந்தது. நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது மேலே பெரிய பயம் எனக்கு பார்த்து என்ன சொல்லி அப்படின்னா நடிக்கும்போது பார்த்தா கணக்கு கொடுத்தா பண்ணுறோம். அந்த ரிமாண்ட் இல்லாமல் பார்த்துட்டு இங்கே பேசியிருக்காங்க இவங்க அப்படின்னு போனக்கூடாது. நாங்கள் நினச்சது இவ்வளோ இருந்தாலும் இது எப்பயாவது அமைகிற ஒரு வாய்ப்பு நடிகர் அதை பயன்படுத்தி அந்த மொழியில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் தானே. அதனால் அதுதான் ஆசை. என்னென்னா மௌன படம் எடுத்துட்டு சார் வியாபாரம் ஒன்று இருக்குது சார். எல்லாருக்கும் சேரும் ரகுமான் சார் இருக்கார். இது மாதிரி இது என்னுடைய முடிவு இல்லை, இயக்குடைய நான் அது பெருசாக வரவேற்பேன். ஏன்னா படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லாச்சுன்னா நிறைய பேருக்கு சேரும். நான் 4 பாட்டு அந்த கிட்ட ஆச்சு பார்க்குறாங்க. அது மூலமாக ஒரு மக்கள் பார்க்க வராங்க. அப்புறம் முக்கியமாக எப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அது எல்லாருமே மைண்ட் ஒரு விதம் ராஜா சொல்லி சொல்லியிருப்பாங்க. படத்தில் அமைதி சைலன்ஸ் ஒரு பெரிய அந்த மாதிரி அது எல்லா மனசும் ஈஸியாக இருப்பது எல்லா மனசும் பணத்தோட அருமையை அதே சொல்லுங்கள். பணம் தான் முக்கியம். உண்மைதான சார். பணம் எப்பயுமே வந்து சத்தமாக பேசுகிறது. சத்தத்தை மக்களுக்கு கேட்க வைக்கும். உங்களோட பணம் கஷ்டங்களாக எல்லாருக்குமே அது நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் இருக்கும். ஏன்னா சார் பசிக்கும் போது கையில் காசு இல்லாமல் இருக்கிறதுனா கண்டிப்பாக எல்லாம்